சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு. சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு. திருப்பதி லட்டுகளை பரிசோதனை செய்த ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிப்பில் மாட்டிறைச்சி கொழுப்பு, மீன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது உறுதியானது. திருப்பதி லட்டில் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு கூறிய நிலையில் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க மூத்த செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மணிகண்டன், விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் பராசக்தி. திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்பட்டு வந்த லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்திருப்பதாக நேற்றைய தினம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு அதிரடி குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அது தொடர்பாக தற்பொழுது ஒரு ஆய்வு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆந்திர அரசு சார்பில் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது அந்த லட்டுடைய சேம்பிள்ஸை தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம், அதாவது நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு என சொல்லக்கூடிய தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்திற்கு அனுப்பியிருந்தது. அதில் திருப்பதி தேவஸ்தானத்தில் தயார் செய்யப்பட்ட அந்த லட்டு பிரசாதத்தில் ஆலிவ் எண்ணெய், மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு வகையான திரவம் ஆகியவை அந்த நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டுதான் அந்த லட்டு தயார் செய்யப்பட்டு வந்ததாக ஒரு திடுக்கிடும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வு அறிக்கையை தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த நெய்யினுடைய தன்மையை ஆய்வு செய்து தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக இந்த நெய்யானது கொள்முதல் செய்யப்பட்டு திருப்பதி தேவஸ்தானத்திற்கு லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்டதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சி காலத்தில் இந்த நெய்யானது கொள்முதல் செய்யப்பட்டு திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பிரசாதத்திற்காக லட்டு பிரசாதத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக ஒரு அதிரடி குற்றச்சாட்டு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ஆய்வறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்படும், தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்றைய தினமே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் தற்பொழுது அந்த ஆய்வு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாட்டிலிருந்து அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெய் நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பராஷ், தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.